வணக்கம் உறவுகளே, நேத்ராவின் வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி. இந்த பகுதி ஒரு சிறப்பு கலந்துரையாடல் பகுதியாக உங்களுக்காகவே காத்திருக்கின்றது. இதனுடைய சிறப்பு என்பது ஒரு தனி இடம் பெறுகிறது. மக்கள் சேவையே மகேசன் சேவை என்று சொல்வார்கள். அந்த வகையிலே மக்களுடைய தேவைகள் அறிந்து காலத்துக்கு ஏற்ற வகையிலே தன் நலம் பாராது பிறர் நலம் கருதி செய்கின்ற இந்த மாபெரும் உதவியை முன்னிட்டு அது தொடர்பாக மக்களுக்கு தெளிவுபடுத்துகின்ற ஒரு சிறப்பு நிகழ்ச்சியாக இந்த கலந்துரையாடல் பகுதி அமைய காத்திருக்கின்றது. இந்த சிறப்பு பகுதியில் இந்த வேளையில் நம்மோடு இணைந்து கொள்கின்றார் வெளிநாட்டிலிருந்து மீண்டும் தாயகம் திரும்பியிருக்கின்ற மதிப்புக்குரிய சிவனருள் அமைப்பின் ஸ்தாபக தலைவர், அதே போல கதிர் இயக்கவியல் நிபுணருமாக பணிபுரிகின்ற கடந்த நம்முடைய தேசத்தில் பணிபுரிகின்ற நம்முடைய தாய்நாட்டில் பிறந்த டாக்டர் ஜெகேந்திரன் நமச்சிவாயம் அவர்கள் இந்த வேளையில் நம்மோடு இணைந்திருக்கின்றார். அவரை மிகவும் பணிவன்போடு கலையத்துக்கு வரவேற்கின்றோம். வணக்கம் ஐயா. வணக்கம். உங்களுடைய பெயரே நமச்சிவாயம் என்கின்ற பொழுது இந்த சிவனுடைய அருள் கிடைப்பதாகவே நான் பார்க்கின்றேன். மிக்க மகிழ்ச்சி. நன்றி. அந்த பெயரை உங்களுக்கு உங்களுடைய பெற்றோர்கள் இட்டதாலோ தெரியவில்லை. சிவன் அருள் என்கின்ற ஒரு அமைப்பு உருவாகி இன்றைக்கு 20 வருடங்கள் என்கின்ற ஒரு வெற்றி இடத்தை பிடிக்கிறது. இது வெறுமனே ஒரு வருமானத்துக்காகவோ அல்லது பொழுதுபோக்குக்காகவோ அல்லது தனக்கான ஒரு தனி அடையாளத்தையோ எடுக்கின்ற ஒரு ஸ்தாபனமாக இல்லாது 2004ஆம் ஆண்டு சுனாமியினால் பாதிக்கப்பட்ட மற்றும் சீரற்ற அசாதாரண சூழ்நிலை காரணமாக நம் நாட்டிலே பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்காக ஒரு எதிர்காலத்தை உருவாக்குகின்ற களமாக அமைக்கப்பட்டது இந்த சிவன் அருள் இல்லம். இதனுடைய 20 ஆண்டு பூர்த்தியை முன்னிட்டு டாக்டர் ஜெகேந்திரன் நமச்சிவாயம் ஐயா அவர்கள் இன்று கலையகம் வந்திருக்கின்றார்கள். ஐயா, நாங்கள் பார்க்கலாம், இந்த சிவன் அருள் இல்லம் தொடர்பாக, இந்த அமைப்பு தொடர்பாக நாங்கள் ஆரம்பத்தில் பேசுவோம். அதை பற்றிய ஒரு தெளிவை நம்முடைய நேரலுக்காக பகிர்ந்து கொள்ள முடியுமா? இந்த அமைப்பு ஆரம்பித்தது சுனாமி முன்னிட்டு தான். ஆனால் நாங்கள் துவங்கி 20 வருஷம் ஆகிறது. 2005ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் நானும் எனது மனைவியும் பிள்ளைகளும் இந்த அனர்த்தத்தை பார்க்க பல இடங்களுக்கு நேரடியாக போயிருந்தோம். குறிப்பாக கிழக்கு மாகாணத்தில் திருவோணமலை, மட்டக்களப்பு, கல்முனை மிக மோசமாக பாதிக்கப்பட்ட இடங்கள். அப்போ பல சிறார்கள் பெற்றார்களை இழந்த ஒரு அவல நிலையில் இருந்த துன்பத்தை ஒரு பெற்றார் என்ற முறையில் அது எங்களை எல்லாரும் அதை பாதிக்கப்பட்ட ஒரு நிகழ்வு. அது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அப்போ அது இப்போ நடந்து 20 வருஷம் ஆகியும் அந்த நினைவுகள் இன்னும் அது எங்களுக்கு பழையபடி வர துவங்கியிருக்கின்ற நாங்கள் அந்த பூர்த்தி 20 ஆண்டுகளை இந்த முறை அதை பற்றி கதைக்கப் போகிறோம். அப்போ அது துவங்கின நோக்கம் சிறுவர்கள் சுனாமியாக இருந்தாலும் அது இன்றைக்கு 20 வருஷத்தில் எங்களை வேறு எங்கேயோ கொண்டு விட்டுருக்குது. அதுதான் இறைவனுடைய திருவிளையாடல் என்றே சொல்லுவேன். காரணம் என்னென்றால் அதற்கு நடந்த போர் 2009 ஜூலை 27ஆம் தேதி நேற்றைக்கு 70 குழந்தைகள், போரால் பாதிக்கப்பட்ட பெற்றார்களை இழந்த பிள்ளைகள் எங்களுக்கு அரசாங்கம் மூலம் எங்களோட இல்லத்தில் சேர்த்தது ஒரு பெரிய பெருமையாகத்தான் நான் இருக்கிறேன். எல்லா இல்லங்களும் இருக்க அந்த ஜட்ஜ் கோர்ட்ஸ் மூலம் இந்த பிள்ளைகளை எங்களை நம்பி ஒப்படைச்ச பிள்ளைகள் பல பேர் இன்றைக்கு வாழ்க்கையில் அவர்கள் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கி சில பிள்ளைகள் திருமணம் செய்து அவர்களுக்கே குழந்தை பிறந்திருக்கு. பல பேர் யூனிவர்சிட்டியில் படித்து பட்டதாரிகளாக இருக்கிறார்கள். இன்னும் பல பேர்கள் படித்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ அது ஒரு நல்ல விளைவைத்தான் அவர்களுக்கும் காட்டியிருக்கிறது. எங்களுக்கும் அந்த பெற்றார் என்ற முறையில் நான் மட்டுமில்லை, இந்த மனைவியும் என் பிள்ளைகளும் அவர்களுக்கு ஒரு ஒரு உறவான சகோதரம் மாதிரித்தான் இந்த விழாவை நாங்கள் கொண்டாட இருக்கிறோம். இந்த வாரம் மாதம் 9ஆம் தேதி அதில் என்னுடைய உற்ற நண்பரையும் நான் கட்டாயம் சொல்ல வேணும். அவர் துவக்கத்தில் இல்லாட்டியும் 2009 அந்த போர் முடிந்த இறுதிக்கட்டத்தில் எங்களோட சும்மா கூடி இருக்குன்னு சொல்லி எங்களுக்கு கை கொடுக்க வந்த டாக்டர் ஜெயமோகன், ஆஸ்திரேலியாவில் ரேடியோ தெரப்பி ஆன்காலஜிஸ்டாக இருக்கிறவர், இந்த சப்போர்ட்டாலேயும் தான் நாங்கள் இன்றைக்கு இந்த அளவு இப்படி 20 வருஷம் பூர்த்தி செய்து அதை பற்றி பெருமையாக கதைக்கக்கூடிய நிலைமைக்கு கதைக்கக்கூடியதாக இருக்கிறது. நிச்சயமாக ஐயா, சிவன் அருள் இல்லம் என்கின்ற அந்த இல்லத்தினூடாக பெற்றோர்களை இழந்த, உறவுகளை இழந்த, சுனாமியினால் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளையும் 2009ஆம் ஆண்டு நாட்டில் ஏற்பட்ட அசாதாரண சூழ்நிலை காரணமாக தங்களுடைய உறவுகளை இழந்த பிள்ளைகளுக்கும் ஒரு தன்னுடைய சொந்த இல்லம் போல வாழ்வதற்கான ஒரு இல்லத்தை நீங்கள் அமைத்திருந்தீர்கள்.
எப்படி இந்த எண்ணம் ஏற்பட்டது? இந்த சிந்தனை எப்படி தோற்றம் பெற்றது? அதுவும் ஒரு கஷ்டமான கேள்வி ஆன்சர் பண்ண. நான் வாழ்ந்த சூழ்நிலை அப்படி. என்னுடைய அப்பா ஒரு வழக்கறிஞர். அவர் திருக்கேஸ்வர கோயிலில் 40 வருஷமாக ஈடுபட்டு அந்த கோயில்களுக்கு பணி செய்ய வேலைக்கே வலிக்கிட்டுட்டார். நான் கடைசி. இப்போ நான் படித்து கொண்டிருக்கும் பொழுதே வேலையை வெள்ளனே விட்டுட்டார். அம்மாவும் அதுபோல் இந்த சமூக சேவையில் ஈடுபட்ட ஒரு சைவ மங்கையர் கழகம் என்று சொல்லி வெள்ளவத்தையில் இருக்குது. அப்போ அவன் அப்பா அவன் அம்மா அப்போ இது அவர்கள் ஒரு எங்களுக்குள்ள அது செய்யணுமென்ற ஒரு அந்த சூழ்நிலையில் வளர்ந்தது தான் என்ன தூண்டி இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இருந்தா போல வர இல்லை. பஞ்ச ஈஸ்வரங்களில் பாடல் பெற்ற திருத்தலமான திருக்கோணேஸ்வரம், அதே போல் திருக்கேதீஸ்வரம், இத்தகைய முக்கியமான வரலாற்று சிறப்புமிக்க இடங்களில் நீங்கள் இத்தகைய ஒரு புதிய ஒரு முயற்சியை அல்லது புதியதொரு அடித்தளத்தை இட்டிருப்பதையிட்டு நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம், பெருமை கொள்கின்றோம் எம் நாட்டவர் என்பதன் காரணமாக. நீங்கள் இந்த கை கால்களை அல்லது உடல் உறுப்புகளை இழந்த அல்லது கணவனை இழந்து பரிதவிக்கின்ற குடும்பத்தினுடைய தலைமை பொறுப்பை ஏற்று நடக்கின்ற பெண்களுக்கு அவர்களுக்கான ஒரு வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையிலான ஒரு அமைப்பினை ஏற்பாடு செய்திருப்பதாக அறிய கிடைத்தது. அதை பற்றி பகிர்ந்து கொள்வோம். இந்த 20 ஆண்டு பூர்த்தி முக்கியமாக நாங்கள் துவங்கின சிறுவர் இல்லம் திருக்கேஸ்வரத்தில் ஆண்கள் இல்லம் பெண்கள் இல்லம் இந்த வருஷம் 20 ஆகிறது. பெண்களோட தேவை எங்களுக்கு அது ஒரு மிக முக்கியம் என்று வெளிப்பட்டது. நீங்கள் கூறியது போல் 2009 போரின் விளைவாக எங்களோட நிறுவனத்தை பற்றியும் எங்களை பற்றியும் கேள்விப்பட்டு சில பெண்கள் என்னை நாடினார்கள். கிளிநொச்சியில் முக்கியமாக அவர்கள் இருந்த நிலை ஒரு அவல நிலை. இப்போ யோசிக்கும் 2009 அக்டோபர் செப்டம்பர் என்று நினைக்கிறேன். அவர்களை முதல் தரம் சந்திக்க கிளிநொச்சி போன பொழுது இப்படி ஒரு பாதிக்கப்பட்டு கணவர்களை இழந்து கைகால்களை இழந்த பெண்கள் ஒரு 30-40 பேர் அன்றைக்கு என்ன சந்திக்க வந்திருந்தார்கள். அந்த சந்தித்த இடம் இப்போவும் எனக்கு ஞாபகம் இருக்குது. அது ஒரு வயல் இடத்துல அவர்கள் என்னை அறியாமல் அவர்களுக்கு சொன்னேன், உங்களோட தேவை என்ன அம்மாண்டு. ஐயா, எங்களுக்கு இருக்கிற முக்கிய தேவை எங்களுக்கு சுயதொழிலை விட எங்களோட மானம், எங்களோட சுய மரியாதை. நாங்கள் இப்போ தற்சமயம் கூலி வேலை செய்கிறோம். ரோட்டு வேலைகளுக்கு கூப்பிட்றாங்க, ரெஸ்டாரண்ட்டுக்கு கோப்பைகளை சமைக்க கூப்பிட்றாங்க, வேலை இருக்குது. ஆனால் அதெல்லாம் எங்களுக்கு பொருத்தமில்லாத வேலைன்னு அங்கே போனால் எங்களை ஒரு வித்தியாசமான கண்ணோட பார்க்குறாங்க. எங்களுக்குன்ற மரியாதை நாங்கள் இழந்துட்டோம், உறுப்பை இழந்துட்டோம். அப்போ எனக்கு உண்மையான நிறைவனை வேண்டது. எனக்கும் இதை பற்றி அனுபவம் இல்லை. வைத்தியராக இருந்த அனுபவம் தான் எனக்கு படித்த ஒரு அனுபவம். மற்ற இதெல்லாம் போக போக வந்த அனுபவம், சிறுவர்கள் நடத்துகிற அனுபவம். அது துவங்கின பிறகு தான் இத்தனையோ சவால்களை நாங்கள் சந்தித்திருந்தோம். இது ஒரு வித்தியாசமான ஒரு பொறுப்பை இந்த அம்மா ஒரு கோரிக்கையை விடுக்கிறார்கள். அப்போ தான் என்னை அறியாமல் ஒரு ஐடியா வந்தது. அவர்களுக்கென்று ஒரு ஃபேக்ட்ரி, உணவு தொழிற்சாலை. அந்த தொழிற்சாலை முக்கியமாக எல்லாம் உணவோடு சம்மந்தப்பட்டது. சிவனருள் அரிசிமா, சிவனருள் ஜஃப்னா கறி பவுடர், சத்துமா, மஞ்சள் தூள், கோதுமை அவிச்ச கோதுமை அப்படி என்று ஒரு நினைக்கும் கிட்டத்தட்ட 50 வெரைட்டியான பொருட்கள் இன்றைக்கு பெருமையாக சொல்லக்கூடிய அந்த 2012 தான் நாங்கள் உண்மையாக அந்த ஃபேக்ட்ரி கிளிநொச்சி, அது பேரும் சிவனருள் ஃபேக்ட்ரி தான் ஆரம்பித்து அது பல பெண்களுக்கு, கைவிடப்பட்ட பெண்களுக்கும் ஊனமுற்ற பெண்களுக்கும் தொழில் வாய்ப்பை கொடுத்து அவர்களை ஒரு சுயதொழிலில் தங்களோட சொந்த காலில் இருந்து வாழ்க்கை நடத்தக்கூடிய ஒரு உயர்நிலைக்கு உயர்த்தியிருக்கேன். அவர்கள் உழைக்கிற உழைப்பும் மிக மோசமாக இருந்து இப்போ நல்ல ஒரு தரமான உழைப்பேன். ஓவர் டைம் இருந்து அதில் ஒரு ஹாஸ்டலும் ஒரு கொடையாளி கொடுத்து அந்த இடம் அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பாக செக்யூரிட்டி, இந்த கேமரா போட்டு ஹாஸ்டலில் இரவு கூட ஓவர் டைம் செய்து தங்கி அந்த அம்மா மேர் தங்களை வேர்வை சிந்த கஷ்டமாக உழைச்சி அந்த பொருள் இன்றைக்கு யூகே போகுது, அரிசிமா தூள் எக்ஸ்போர்ட் லைசன்ஸோட ஆஸ்திரேலியாவுக்கு போகுது, கனடா போகுது, நியூசிலாந்து போகுது, சுவிட்சர்லாந்து போகுது. இன்னும் அதை வளர்க்கக்கூடிய
பொட்டென்ஷியல் அதில் இருக்குது. எங்களுக்கு கவர்மெண்ட் கிராண்ட் கிடைச்சிருக்குது, மற்றது வெளியாக்களோட தனிப்பட்ட உதவி கிடைச்சிருக்குது. எங்களுக்குன்ற ஒரு பேர், ஒரு என்ன பிராண்ட் நேமை நாங்கள் உருவாக்கிட்டோம். சிவனருள் இல்லை மட்டும் இல்லை, சிவனருளில் போனால் நீங்கள் தரமான அரிசிமா எடுக்கலாம், தரமான வாசமான அப்படி ஒரு அரிசிமா நீங்கள் புட்டை வச்சு பாருங்கள், வீடெல்லாம் அப்படி பேர் வந்துட்டுது. அதே மாதிரி தூளும் தான் சூர்யா, கிங்ஸ் அண்டு வேறு தரமான தூள் இருந்தாலும் நாங்கள் அவர்களோட ஒரே பார் என்று சொல்லுவார்கள், அவர்களோடு ஒப்பிடக்கூடிய அளவுக்கு வந்துட்டோம். இது பாவம் பார்த்து இல்லை, உண்மையாகவே எங்களோட பொருள் தரமா. அதே மாதிரி பேக்கரியும் புதுக்குடியிருப்பில் போராள பாதிக்கப்பட்ட இளம் பெண்கள், ஐயா எங்களுக்கு வேலை வாய்ப்பு எங்கள்ட இருக்கிற இடத்துல இல்லைன்னு சொல்லி அவர்களுக்காக துவங்கப்பட்ட பேக்கரி தான் புதுக்குடியிருப்பில். அதுவும் நல்லா போகுது. அங்கே செய்கிற பொருட்கள் வித்தியாசம், பக்கோரா, மிக்சர், கச்சான் ஸ்வீட் அப்படி என்று நான் இப்போ குறிப்பிட்ட வெளிநாடுகளுக்கு எல்லாம் போகுது. அவர்களுக்கு ஆர்டர் வந்தால் தான் இன்னும் மெருகூட்ட சம்பளமோ. எங்களோட கொள்கை இது பிஸ்னஸ் மாதிரி பட்டலாம். ஆனால் நான் உங்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டியது, இந்த உழைப்பும் வார வருமானம் அவர்களுக்கு சம்பளத்தை கொடுத்து ஏதாவது கூடினால் அதுக்குள்ளே திரும்பி நாங்கள் அது ரொட்டேட் பண்ணுது. இன்னும் வேலை வாய்ப்பு அப்படிப்பட்ட பாதிக்கப்பட்ட ஆட்களுக்கு தான் கொடுக்க வேணும் என்று எங்களோட யாப்பும் எழுதப்பட்டிருக்குது எங்களோட கான்ஸ்டிடியூஷனில். நான் இல்லாட்டியும் டாக்டர் ஜெயமோகன் நான் சொன்ன குறிப்பிட்ட பேர் நாங்கள் மிக ஒரு பொறுப்பான இடத்துல இருந்து இதை இயக்குனாலும் நாங்கள் இல்லாத காலத்தில் அந்த யாப்பு சும்மா பிறருண்ட கையில் போய் பறிபட்டு இவர்களோட உரிமையை இழக்கக்கூடாது. பெனிஃபிஷியரிஸ் ஆர் ஆல்வேஸ் வல்னரபிள், டெஸ்டிடியூட், சிங்கிள் மதர்ஸ் or disabled mothers or vulnerable children or elderly, அந்த கேட்டகரியில் தான் எங்களை யாப்பு தெளிவாக எழுதப்பட்டிருக்கு. அப்போ அதில் அது இந்த பெறுமதியும் அதன் பொருளாதாரம் ஒருதராலையும் நான் கூட அதில் கை வைக்க முடியாது. இந்த எனக்கண்டு அதில் ஒரு ஷேர்ஸோ ஒரு உரிமையோ நான் என்னுடைய சொந்த காசு போயிருந்தாலும் டாக்டர் ஜெயமோகன் போயிருந்தாலும் எங்களை ஒருத்தருக்கும் அதில் உரிமை இல்லை கை வைக்கிறதுக்கு. ஆகவே இந்த தொடர்ந்து இந்த ஃபேக்ட்ரியோ பேக்கரியோ சிவர இல்லமோ எங்களோட இலவச கல்வி நிலையங்களோ நார்த் ஈஸ்டில் மற்றது முதியோர் இல்லம் யத்தியான் தோட்டையிலையோ அதெல்லாம் தொடர்ந்து நடக்க வேணும். இவர்கள் வார வருமானத்தில் ஆல்ரெடி கிளிநொச்சி ஃபேக்ட்ரி பேக்கரி எங்களோட சிறுவர் இல்லத்தில் தங்களோட கஷ்டப்பட்ட காசில் அங்கே அவங்க கொடுக்க துவங்கிட்டாங்க. அப்போ எங்களோட நோக்கம் இதெல்லாமே ஒரு கூட்டமைப்புக்குள்ளே சிவனருளோட ஹோப் என்ற கூட்டமைப்புக்குள்ளே ஆளுக்காள் உதவி செய்து அந்த உதவியிலேருந்து இன்னொரு பிள்ளையும் முன்னுக்கு படித்து வரணும், இன்னொரு அம்மாவும் அதில் வேலை வாய்ப்பு வந்தணும். ஸோ இதில் புரிம்பு ஃபேக்ட்ரி வேறு, பேக்கரி வேறு, ஸ்ரீருத்ரம் ரெஸ்டாரண்ட் வேறு, இல்லம் வேறு என்று நாங்கள் பிரித்து பார்க்குற இல்லை. எல்லாம் ஒரு சிவனருள் குடும்ப கட்டுப்பாட்டுக்குள்ளே நாங்கள் இல்லாத காலத்திலேயும் அவர்கள் சுயமாக இயங்கி பல பேருக்கு இந்த வேலை வாய்ப்பையும் உதவிகளையும் கல்வியையும் கொடுக்க வேணுமென்ற அந்த இதில் தான் நாங்கள் இதை உருவாக்கி இருக்கிறோம். நீங்கள் நீண்ட காலம் இருக்க வேண்டும் ஐயா, நீண்ட காலம் ஆரோக்கியத்தோடு உங்களுடைய ஆயுள் சிறப்பாக அமைய வேண்டும். நீங்கள் உங்களுடைய இந்த கேள்வி கேட்கறது தவறு நினைக்க வேணாம், உங்களுடைய சொந்த ஊர் இது? நான் பிறந்து வளர்ந்தது கொழும்பு தான். என்னுடைய அம்மாண்ட இடம் யாழ்ப்பாணம், அப்பாவும் யாழ்ப்பாணம் தான். நான் விடுதலைக்கு யாழ்ப்பாணம் என்ற எங்களுக்கு ஒரு வசதியான வாழ்க்கை அவர்கள் தந்தார்கள். அதால் எனக்கு வறுமை, துன்பம், போராட்டம் அல்லது வேறு நாட்டில் நடந்த ஒன்றுமே தெரியாது. என்னென்னா அவர்கள் அப்படியே எங்களை ஒரு பொத்தி வச்சுப்பான். இப்போ இந்த இதுக்குள்ள வெளிக்கிட்ட தான் ஒரு கூட்டுக்கால பறவை வெளிக்கிட்ட மாதிரி அப்படித்தான் நான் சொல்லுவேன். வெளியில் இருக்கிற துன்பங்கள், வெளியில் இருக்கிற வறுமைகள், அவர்களுடைய அடிப்படை தேவைகள் தட்டி கேட்டு என்னுடைய மனச்சாட்சியை நான் கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பை தந்தது இறைவன் தான். அது பெற்றார் இல்லை என்று அவர்கள் எல்லா வசதியும் செய்து உனக்கு கல்வியை டாக்டர் ஆவாண்டு செய்தான். ஆனால் அவர்களும் அப்படியான சேவையில் ஈடுபட்டபடியாகத்தான் நான் முன்பு கூறிய பொழுது அது எங்களை அறியாமல் அது அந்த வழியில் தூண்டினது. ஆனால் இப்படி ஒரு சந்தர்ப்பம் வந்தது, அவர்கள் நீ இப்படி போய் சேவை செய்ய இப்படி செய்ய ஒருதலும் சொல்ல இல்லை, அப்படி அமைஞ்சு வந்திருக்குது. நீங்கள் திருக்கேதீஸ்வரத்தில் சிவனருள் இல்லம், சிறுவர் இல்லத்தை ஏற்பாடு செய்திருக்கின்றீர்கள், உருவாக்கியிருக்கின்றீர்கள். அதே போல் கிளிநொச்சியில் இந்த பாதிக்கப்பட்டவர்களுக்காக வாழ்வாதாரத்துக்கான தொழிற்சாலை உருவாக்கியிருக்கின்றீர்கள். அதே போல் புதுக்குடியிருப்பிலும் இத்தகைய ஒரு செயற்பாடை மேற்கொண்டிருக்கின்றீர்கள். அது மாத்திரமல்ல, மலையகத்திலும்
முதியோர் இல்லத்தை நீங்கள் அமைத்து மிக சிறந்த ஒரு சேவையினை நடாத்தி வருகின்றீர்கள். அந்த மலையகத்தில் இடம்பெறுகின்ற முதியோர் இல்லம் தொடர்பாக சில விடயங்களை பகிர்ந்து கொள்ள முடியுமா? சின்ன வயதிலேருந்து ஒரு மனச்சாட்சின்றது ஒரு பொல்லாதது. அது மனதை உறுத்தாமல் விடும். அப்போ என்னுடைய வீட்டில் கூட மலையக பிள்ளையர்களே வேலைக்கு அமைத்திருந்தார்கள். அப்போ அது ஒரு மகா பாவம் என்றது அந்த நேரம் நான் கேட்கறதுக்கு முடியல. இந்த நான் படிக்கிற வயது. பெற்றார்களும் அந்த எந்த பெற்றார் மட்டும் இல்லை, கொழும்பு எல்லா வீடுகளையும் நடந்த ஒரு பெரிய தவறு, மகா பாவம் என்றே சொல்வார். அந்த பாவத்துக்கு பிராயச்சித்தமாக தான் உண்மையாக நீங்கள் கேட்ட கேள்விக்கு இந்த மலையகம் வாழ வேணும். மலையகம் என்ற இறைவனுடைய படைப்பு. நாங்கள் மலையகமோ நோத்தோ ஈசோ சிங்களமோ முஸ்லீமோ என்றில் நாங்கள் எல்லாரும் அவற்ற குழந்தைகள். அந்த பார்வையோடு தான் நாங்கள் வாழ்க்கை நடத்த பழக வேணும். தோல் நிறத்தை பார்க்கக்கூடாது, சாதியை பார்க்கக்கூடாது, உன்னுடைய பின்னணியை பார்த்தா நீ மனிதன் இல்லை. அப்போ அந்த ஒரு எண்ணத்தை தந்தது இறைவன். அந்த எண்ணத்தில் என்னை மனதை உறுத்தினது. அந்த படிக்க வேண்டிய வயதில் 13-14 வயதில் நீ வேலைக்கு அதை எடுத்திருக்கிறியே, நீ உன்னுடைய பெற்றார் செய்தது சரியா? இல்லை. ஆனால் வேணுமென்று செய்தார்களா? இல்லை. அந்த சூழ்நிலை அப்படி. அப்போ நீ அதை மாற்றி அமைக்கிறதுக்கு உன்னால் என்ன செய்ய முடியுமென்றது தான் எனக்கு மலையத்துக்கு கூட செய்ய வேணும் என்று தூண்டின காரணம் அதுதான். அவர்கள் வந்தது அவர்களோட குற்றமில்லையே. 200 வருஷத்துக்கு முதல் வந்து அவர்கள் அப்படியே தள்ளி தள்ளி புறக்கணித்து படிக்க விடாமல் வேலைக்கு போக விடாமல் வந்து நாங்கள் அப்படியே விட முடியாது. ஆறாவது அவர்களுக்காக நாங்கள் குரல் கொடுக்க வேணும். நானும் என்னுடைய உயிர் இருக்கும் வரைக்கும், அந்த மூச்சு இருக்கும் வரைக்கும் அந்த குரல் ஒலித்து கொண்டே இருக்கும். அவர்கள் வாழ வேணும், அவர்களுக்கும் சம உரிமை கொடுங்க, அவர்களும் வாழ்க்கையில் எல்லாருக்கும் இருக்கிற அந்த உரிமை அவர்களுக்கும் இருக்க வேணும் என்றதால தான் இந்த முதியோர் இல்லம் எப்படியாவது இந்த அவர்கள் கஷ்டத்தோடு நான் அந்த இடத்துக்கு எல்லாம் போயிருக்கிறேன்னு சொன்னேன். எனக்கு சந்தர்ப்பம் முந்தி இருக்கையில் அட்டகடி அந்த கடி ஏற முடியாத 5000 அந்த பெரிய மலைய இடங்களுக்கு எல்லாம் போய் அவன் வாழ்க்கையை பார்த்து அந்த லைன்ஸில் இன்னும் மிக வெள்ளக்காரர்கள் இந்த அதே நிலைமையில் இருக்கிறார்கள். அவன் ஒழுக்குகளை பார்த்தேன். அவன் அடிப்படை தேவைகள் படுமோசம். அதில் பார்த்து 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 இப்போவும் கவலையாக இருக்குது. இப்போவும் மனம் நொந்து அவர்களுக்கு எப்படி உலகம், அது முக்கியமாக இந்தியாவை 6வது கை கொடுக்க மாட்டார்கள் என்ற அந்த சிந்தனை நம்ப மாட்டிகள். எனக்கு ஒவ்வொரு நாளும் அதை என்ன அறியாமல் வந்து என்ன உறுத்துது. அப்போ என்னால் செய்யக்கூடிய ஒரு சிறிய உதவி தானே. அப்போ அதில் அட்லீஸ்ட் ஒரு முதிய ஒரு விதத்தை இருந்து அவங்கள் அந்த பெண்கள் தேயிலை தோட்டத்தில் இவ்வளோ கடி வேண்டி இவ்வளோ கஷ்டத்தோட கட்டக்கடியோட ரச்சம் வேர்வை சிந்தி உழைச்ச இதுக்கு அவங்கள் இறுதி கட்டத்தை ஒரு சந்தோஷமாக நாங்கள் கொடுக்கக்கூடாதா? அவங்களுக்கென்ற ஒரு சுயமரியாதையான ஒரு இல்லம் வர்க்கக்கூடாதான்றது இந்த வெறியும் அந்த மன உறுத்தலும் தான் அவங்களுக்காக இந்த முதியோர் இல்லம் துவங்க வேணும் என்று என்னுடைய கூட பிறவாத ஒரு சகோதரன் பொருளாதார உதவியுடன் துவங்கக்கூடியதாக இருந்தது. அவற்றை தாயான்ற பெயரால் அன்னலக்ஷ்மி அன்பு இல்லம் என்று பெயர் வச்சு இன்றைக்கு 10 அப்படிப்பட்ட கைவிடப்பட்ட பெண்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள், நல்லா சாப்பிட்றார்கள். நல்ல அவங்களுக்குள்ளேயே ஒரு விளையாட்டு இது மேலே மலையத்தில் கட்டிடத்தில் அவர் வேண்டி தந்ததில் ஐடி கிளாஸஸ். இப்போ அவங்களுக்கும் இந்த மீடியாவை ஊட்டி அந்த பிள்ளைகளுக்கு நல்ல டேலண்ட் இருக்குது. மலைய பிள்ளைகளில் நான் கவனிச்சிருக்கிற நார்த் ஈஸ்டில் இல்லாதது. நான் நார்த்தில் இருந்து வந்தாலும் மலையத்தில் இருக்கிற சில டேலண்ட்ஸ் வித்தியாசமானது. நல்ல சான்ஸ் கொடுத்தா நல்லா பேசுவாங்க, நல்லா உபசரிப்பாங்க, நல்ல பண்பாடு இருக்குது. ஒரு வயது போட வந்தால் அப்படி வணக்கம் சொல்லுவாங்க கீழே. அது நார்த் ஈஸ்டில் குறைவு. நான் அது பகிரங்கமாக சொல்லுறேன் வெக்கப்படாமல். அந்த பண்பாடையும் இதையும் நாங்கள் வளர்க்க வேணும். அவங்களுக்கு இருக்க டேலண்ட்ஸை நாங்கள் பொறாமப்படக்கூடாது. சம உரிமை கொடுத்தே ஆக வேணும். நாங்கள் எல்லாரும் மனிதர்கள், எல்லாரும் வாழ வேணும், சமமாக வாழ வேணும். அந்த வரி எனக்கு இப்போவும் இருக்குது. இருக்கிற காலம் வரைக்கும் முக்கியமாக என்னுடைய சிரத்தை மலையத்துக்குத்தான் போகும். நீங்கள் வேறு அறிய விரும்புகிறதில் கேட்டு. கண்டிப்பாக நான் ஒரு 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 விஷயத்தை நான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். அறிவுரை சொல்லும் அளவுக்கு எனக்கு வயது கிடையாது, இருந்தாலும் ஒரு ஆறுதல் சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு மனம் இருப்பதன் காரணமாக சொல்லுகிறேன். இந்த ஒரு விஷயத்தை வேலைக்கு அமர்த்தப்பட்டது ஒரு விஷயத்தை ஒரு உறுத்தலாக இருப்பதாக நீங்கள் எண்ணாதீங்க ஐயா. என்னென்னா அந்த தருணத்தில் அந்த குடும்பத்துக்கு ஒரு ஒரு பொருளாதார ரீதியாக உதவி இருப்பதாகவே நான் பார்க்கின்றேன். ஒரு இன்னமும் அந்த நிலை தொடர்பாக இருந்தால் அது கவனிக்க வேண்டிய அரசியல் தலைமைகள் கவனிக்காமல் விட்டது தான் உண்மையை தவிர, அல்லது இந்த அரசாங்கம் கவனிக்காமல் போயிருக்குமோ என்கின்ற ஒரு கேள்வியை தவிர, ஒரு வேலை
என்பதற்கான ஒரு வாய்ப்பினை கொடுத்து பொருளாதாரத்தின் ஊடாகவும் ஒரு பராமரிப்பினை கொடுத்த உத்தமர்களுக்கு நாங்கள் நன்றிகள் கூறத்தான் வேண்டும். அந்த வகையில் இது உறுத்துதலுக்குரிய ஒரு விடயம் அல்ல, உண்மையில் நல்ல ஒரு விடயமாக எனக்கு மனது தேற்றினதுக்கு நன்றி. நான் பார்த்த பார்வை இந்த பெற்றாரும் தவற விட்டிருக்கிறார்கள். அவர்களுக்காகத்தான் நான் இந்த பிராயச்சித்தம், அவருக்காக மட்டும் இல்லை, நாங்கள் அந்த அந்த ஒரு கூட்டுறவுக்குள்ள பழகி வந்துட்டோம். அது ஒரு பாவம்ன்றதை நான் அதில் உறுதியாக இருக்கிறேன். அந்த பிராயச்சித்தம் எனக்கு ஒரு ஆத்ம திருப்தியை தந்திருக்குது. நீங்கள் சொன்னது போல் அவர்களுக்கு அதாவது பொருளாதார ஒரு உதவி வந்திருந்தாலும் நாங்கள் அவர்களுடைய சைடையும் பார்த்துருக்கணும். அங்கே டேலண்ட் இருந்திருக்கு, அங்கே அவங்க கேப்பபிலிட்டி இருந்தும் நாங்கள் அதை ஸ்பாட் பண்ணி நீ படிக்க வேண்டிய பிள்ளையண்டு யார் சொன்னார்களோ தெரியாது. அப்படிப்பட்ட பிள்ளைகளை இனிமேலாவது நாங்கள் வழிகாட்டி படிக்க வைக்க வேண்டும். சரி, கண்டிப்பாக. அடுத்ததாக இந்த எதிர்வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி இடம்பெறவிருக்கின்ற 20 ஆண்டுகள் இந்த பூர்த்தி அந்த நிகழ்வு தொடர்பாக சில விடயங்களை பகிர்ந்து கொள்வோம். அந்த எங்கட இப்போ 200 பிள்ளைகளுக்கிட்ட இருக்கிறார்கள், ஆண்களும் பெண்களும். திருக்கேஸ்வரத்தில் ஆண் இல்லத்தில் ஒரு 93, 110 ஆண்கள் இல்லத்தில் எல்லா வசதிகளும் இருக்குது. ஏன் அரசாங்கத்தால் அவங்களுக்கு பெஸ்ட் சில்ட்ரன் ஹோம்ன்ட்டு விருது 2 தரம் கிடைச்சது. போன வருஷம், அதுக்கு முதல் வருஷமும். சைல்ட் ப்ரொபேஷன் அதில் இப்போ ஒரு 3 கூட்டுறவு இருக்குது. ஒன்று தனிப்பட்ட எங்களை நினைக்கலாம், ட்ரஸ்டீஸ். இப்போ நான், டாக்டர் ஜெயமோகன், என்னுடைய வைஃப் மஞ்சுளா, மற்ற சுரேன் சொன்னலிங்கம் என்று 4 ட்ரஸ்டீஸ் இருக்கிறோம். அது எங்களோட தனிப்பட்ட விருப்பத்தில் துவங்கினது. ஆனால் அதை கண்காணிப்பது நல்ல ஒரு சிஸ்டம் இருக்கிறது. நான் அரசாங்கத்தை பாராட்ட வேணும். அந்த பிள்ளைகள் அடிக்கடி வந்து பார்ப்பாங்கள், சைல்டு அபியூஸ் இருக்குதா, அவங்களோட டெவலப்மெண்ட், ப்ரோக்ரஸ், எஜுகேஷன். அப்போ அவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த ஒரு இல்லத்தில்தான் எல்லாமே இருக்குது. கல்வியும் இருக்குது, கலாச்சாரம் இருக்குது, தெய்வீகம் இருக்குது, விளையாட்டு போட்டி இருக்குது, நாட்டியம் இருக்குது, மியூசிக்கா, எல்லாத்துக்கும் அவங்க போகிறாங்க. எல்லாத்துலேயும். அப்போ இதுக்கும் நார்மலாக இருக்கிற குடும்பத்துக்கும் வித்தியாசம் இல்லை. இன்ஃபேக்ட் இவங்களுக்கு எத்தனையோ ஆப்பர்ச்சுனிட்டிஸை இவங்க உருவாக்கி இருக்கிறாங்கன்னு சொல்லி இப்போ கிட்டடியில் நான் சந்தோஷப்பட்டு கவர்மெண்ட்டுக்கு தான் நன்றி சொல்லணும். அவங்க எங்களை சூஸ் பண்ணி இருக்கிறாங்க. முழு மன்னார்லேயும் த பெஸ்ட் ஹோம் இது அவங்க தந்த விருதை விட்டு இங்கே கட்டாயம் ஒரு வொகேஷனல் ட்ரைனிங் துவங்க வேணும். ஏன்னா எங்களோட பிள்ளைகளுக்கு நாங்கள் தேடி ஸ்கூல் லீவர்ஸுக்கு ஒன்றில் மெக்கானிக் அல்லது அவன் ஒரு ஃபோட்டோகிராஃபி அல்லது ஏதோ ஒரு மெத்தது சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் யூனிவர்சிட்டி என்டர் பண்ண முடியாத ஒரு பிள்ளையாவது அங்கே சும்மா நாங்கள் 18 இயர்ஸ் வந்தால் இல்லத்தை விட்டு போகணுமென்றது தானே சட்டம். ஆனால் நாங்கள் சட்டத்தை மாற்றிட்டோம். அதுவும் அரசாங்கம் தங்களுக்கு சாதகமாக எங்களை வழி நடத்துகிறாங்க. காரணம் என்னென்றால் அவங்களுக்கும் தெரியும் இந்த பிள்ளைய வழியில் 18 விட்டால் ஒன்றில் அவங்க ட்ரக்ஸ் அல்லது கொலகாரர் அல்லது என்ன சமுதாயத்தில் ஒரு பேரழிவு வாரு. இவங்க சரியான விதத்தில் அவங்கள மோல்ட் பண்ணி சரியான கைடன்ஸ் கொடுத்து யூனிவர்சிட்டி இல்லாதவைக்கு இது, அதை விட அவங்க மெல்ல கற்ற பிள்ளைகளுக்கு இது, நடுத்தரமாக இருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த கோர்ஸ்ன்னு யோசித்து அவங்கள கைட் பண்ணுறபடியா இங்கே தான் ஒரு வொகேஷனல் ட்ரைனிங் அமைய வேணும்னு சொன்னது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பெரிய பெருமை. அப்போ இப்போ அவங்க சொல்லியிருக்கிறாங்க, நீங்கள் கட்டடத்தை போடுங்கோ, அது அவங்களுக்கு தர முடியாது, நாங்கள் உங்களை வந்து அங்கீகரித்து செய்ய. இப்போ பொம்பளை பிள்ளைகள் வெளியில் போய் தையல் பழகி இருக்கணும், குக்கரி பழகி இருக்கிறாங்க. அப்போ அது எல்லாமே இங்கே நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம், நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம்ட்டு சைல்ட் ப்ரொபேஷன் எங்களை ஊக்குவிக்கிறாங்க. அப்போ இப்போ எங்களோட கரண்ட் சிச்சுவேஷன் நாங்கள் ஒரு நல்ல நிலையில் இருக்கிறோம். மிக்க மகிழ்ச்சி ஐயா. இந்த சிவன் அருள் இந்த அமைப்பின் ஊடாக இனி வருகின்ற நாட்களில் நீங்கள் செய்ய தீர்மானித்துள்ள புதிய முயற்சிகள், திட்டங்கள் தொடர்பாக பகிர்ந்து கொள்ள முடியுமா? ஒன்று, இப்போ நான் சில்ட்ரன் ஹோமை பற்றி நிறைய சொல்லிவிட்டேன். அவர்களோட அச்சீவ்மெண்ட்ஸும் நல்லா இருக்குது. ஆனால் நாங்கள் எடுத்துக்கொண்ட மற்ற பொறுப்புகள், இப்போ பேக்கரியோ ஃபேக்ட்ரியோ, இன்னும் வெளிநாடு எங்களோட பொருளை அனுப்பினால் அங்கே இந்த பொருளாதாரம், நாட்டின் பொருளாதாரம் உயரும், அந்த வேலை செய்கிறவை அம்மாமாருக்கும் சம்பளம் உயரும். அது மட்டும் இல்லை, அதால் இன்னும் வேலை வாய்ப்பு உருவாக்க எங்களுக்கு பொட்டென்ஷியல் நான் சொன்னேன், கவர்மெண்ட் அந்த கிராண்டால் ஆட்டோமேட்டிக் மெஷினரிஸ் போட்டு இன்னும் எங்களோட ப்ரொடக்ஷன் கூட்டக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்போ அது ஒரு வாய்ப்பை நான் மக்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். மற்றது பண வசதி விலகாலமும் நானும் டாக்டர் ஜெயமோகனும் எங்களோட ஃபண்ட் ரைசிங் தொடர்ந்து செய்து கொண்டு வரபடியாக இல்லத்துக்கு பொறுப்பே ஒரு பெரிய சுமை. அது இன்வெஸ்ட்மெண்ட் என்று சொல்லுவேன், ரிட்டர்ன் தாரது பிள்ளைகள் மூலம்தான். உங்களுக்கு தெரியுமா, அந்த பிள்ளைகள் நல்ல வளர்ந்து சமுதாயத்துக்கு பிரயோசனமாக இருந்து தாங்களும் ஒரு நல்ல
வாழ்க்கையில் ஈடுபட்டால் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வேர்த். மற்றது உண்மையான பிஸ்னஸ் நான் சுட்டி காட்டினது ஃபேக்ட்ரி, பேக்கரி, மற்றது எங்களுக்கு ஸ்ரீருத்ரம் என்ற ஒரு ரெஸ்டாரண்ட் பிள்ளைகள் எங்களோட பிள்ளைகள் அதில் வேலை செய்கிறார்கள். இன்டிகிரேட்டட் ஃபார்மும் இருக்குது. அங்கே தென்னந்தோட்டம், மெர்க்கரியில் அப்படி என்று வளர்த்து அது இன்னும் பெரிய ஆதாயம் தார அளவுக்கு வர இல்லை. ஆனால் எங்களுக்கு இன்னும் இருக்கிற ஆசை என்னென்றால் இப்படியான கல்வியில் இன்னும் கூட நாங்கள் பிள்ளைகளை திசை திருப்ப வேணும். எத்தனையோ பிள்ளைகள நாங்கள் இலவச கல்வி நிலையங்கள் 6 வச்சுருக்கிறோம். வவுனியாவில் மட்டுமே 2, ஒன்று கட்குளம் என்ற இடத்துல, இன்னொன்று நீனாக்கழி, ஒழுமடு. நாங்கள் தேர்ந்தெடுக்கிற இடங்களே எல்லாம் மிக மோசமான வறுமை, கல்விக்கே மதிப்பு கொடுக்காத கூலி வேலைக்கு போகிற இடங்கள் தான். அந்த பிள்ளைகளுக்கும் அந்த பெற்றார் படிக்காதபடியாக அந்த கல்வியின் மகத்துவத்துவம் தெரிகிறது. இது குறிப்பாக திருகோணமலை மூதூரில் பழங்குடி கிராமம் என்று 11 கிராமம் இருக்குது, கேள்விப்பட்டிருப்பியர். சீதனவெளி, சந்தோஷபுரம், பாட்டாளிபுரம், நல்லூர், நீனாக்கணி அப்படி என்று 11. அப்போ அதில் நாங்கள் ஒரு இடத்தை பொறுப்படுத்த 8 வருஷம் ஆகிறது. அங்கே ஒரு கல்வி நிலையம் அமைச்சிருக்கிறோம். அந்த பிள்ளைகள் இப்போ இல்லை, காட்டுவாசிகளாக ஆப்பிரிக்காவில் இருக்கிற மாதிரி கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் பெற்றாரோட போய் ஒன்றில் பிச்சை எடுக்கிற அந்த இருக்குது, சாத்திரம் பார்க்குற இந்த குரத்தி இது அந்த பழைய இதுக்கு. அப்போ அதுகளுக்கு இந்த கல்வி என்று சொன்ன உடனே நாங்கள் போய் அதுக்குள்ளே இறங்கின பிறகு அதுகள் காட்டுற ஆர்வம் எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை தருது. என்றால் இது வரைக்கும் அங்கே இறங்கி ரிஸ்க் எடுத்து அந்த கல்வியின் முக்கியத்துவத்தை ஒரு தரம் சொல்ல இல்லை. அப்போ அவையின் தவறு இல்லை தானே, பிழையான வழியில் போகிறத ஒரு தரம் தடுக்க இல்லை. எல்லோரும் கேட்குற ஏன் நீங்கள் கஷ்டமான, நாங்கள் சொல்கிறோம் நாங்கள் இப்படி செய்கிறது கஷ்டமான இடத்துல போகாமல் நோகாத இடத்துக்கு போனால் அது சேவை இல்லை, அது வியாபாரம். அப்போ எங்கே தேவை இருக்குதோ, நீனாக்கடி ஒரு படுமோசமான இடம். நாங்கள் போயிருக்கிற கட்குளம், வவுனியா மோசமான இடம், ஒழுமடு போரால் பாதிக்கப்பட்ட மோசமான இடம். மற்றது காஞ்சிரங்குடா, மட்டக்களப்பும் ஒரு மோசமான இடம்னு சொல்லி. மற்றது திருக்கோயில், அம்பாறையிலும் நாங்கள் ஐடி கோர்ஸ் கவர்மெண்ட் அங்கீகரித்த டிவிசி, டெர்ஷரி வொகேஷனல் எஜுகேஷன் சர்டிஃபிகேட், NVQ3, NVQ4, இப்போ ஒரு 150க்கு மேற்பட்ட முஸ்லீம் பிள்ளைகள், தமிழ் பிள்ளைகள் சர்டிஃபிகேட் எடுத்து ஃபோட்டோ லேப் மற்ற அரசாங்கத்தில் ஒரு கிளரிக்கல் ஜாப்புக்கு அந்த சர்டிஃபிகேட் கவர்மெண்ட் எக்ஸாமினர்ஸ் வந்து தான் எங்களோட சென்டரில் அசஸ் பண்ணி அவங்களுக்கு சர்டிஃபிகேட் கிடைக்குது. அப்போ அது ஒரு 6 months கோர்ஸ். NVQ3 கிராஃபிக் டிசைன் 10 months கோர்ஸ். அது இப்போ 5-6 வருஷமாக தொடர்ந்து நடக்குது. கனவேர் அதில் வந்து இலவசமாக படிக்கணும். அப்போ என்னுடைய விருப்பம் என்னென்றால், இந்த கல்விக்கு முக்கியத்துவம் வறுமைப்பட்ட பின்தங்கிய இடங்களில் கொடுக்காட்டி ஒன்றுங்கிற நாட்டின் பொருளாதாரத்தையும் பாதிக்குது. அந்த பிள்ளையும் கல்வியின் அறிவு, அடிப்படை அறிவில்லாட்டி பிள்ளையான வரையில் போகுது, ட்ரக்ஸுக்குள்ளே போகுது. ட்ரக்ஸில் டீல் பண்ணுற ஆக்கள்கிட்ட ஒரு பொம்மையாக அமைகிறான். அது ஒரு பெரிய பாரதூரமான விஷயம். அப்போ பிள்ளைகளை நாங்கள் பிள்ளைகளாகத்தான் வளர்க்கவனும் சந்தோஷமாக நாங்கள் எப்படி அதை அனுபவிச்சோமோ. அப்போ அதுதான் எங்களுக்கு இருக்கிற ஒரு குறிக்கோள். பொருளாதாரம் இருந்தால் நாங்கள் இன்னும் மக்களோட உதவி, பெரிய பணம் படைத்து வசதி இருக்கிற ஆக்கள் எங்களோடு சேர்ந்து நாங்கள் இந்த நாட்டை இன்னும் ஒரு நல்ல நாடாக எல்லாரும் நேசிக்கிறோம். இல்லாட்டி நான் வெளியூரில் இருந்து கொண்டு ஏன் திரும்பி ஓடி வரேன், எனக்கு அந்த நாட்டு பெற்று விடுவதில்லை. நான் இங்கே படித்து வளர்ந்த நான் 83ல் போய் நல்ல வேலை இருந்து கொண்டு நல்லா உழைச்சிருந்தாலும் அந்த சந்தோஷம் எப்பவும், நான் என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேன், நீங்கள் எங்கேயும் வேலை செய்யலாம் வழியுள்ள, நீங்கள் பிறந்த மண் தான் உங்களை இழுக்கும், கடைசியாக கவரும். அது உண்மை. அதுதான் இப்போ எனக்கு நடக்குது. நானும் விட்டுட்டு போகிறேன் இல்லை. இங்கே வாழ்கிற அந்த தேவையான பிள்ளைகளுக்கும் பெண்களுக்கும் மற்றது முதியோர்களுக்குமாக என்னுடைய இன்னும் இருக்கிற எவ்வளோ காலமோ தெரியாது, நான் அதில் தொடர்ந்து பயணிக்கிறேன் முடிவெடுத்து விட்டேன். சரி ஐயா, கலந்துரையாடலின் இறுதி பகுதிக்குள்ளே வந்துவிட்டோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற மக்களுக்காக நீங்கள் சொல்ல விரும்புகிற விடயத்தை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். நானாக சொல்ல வேண்டியது, நீங்கள் தாராளமாக எங்களோட தொடர்பு கொண்டு நீங்களும் பயணிக்கலாம். இது நான் தான் செய்யணும் இல்லை. தேவைகள் இப்படிப்பட்ட எங்களை பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் எத்தனையோ பேர் இன்னும் அவல நிலையில் இருக்கிறார்கள். நீங்களும் அவர்களை உதவலாம், பண உதவி செய்யலாம், சரீர உதவி, கல்வியால் உங்களுக்கு கல்விதான் போட்ட முடியுமாண்டாலும், அல்லது மருத்துவ உதவி, அப்படி எவ்வளவோ செய்யலாம். ஏனென்றால் ஒன்று நிச்சயம், இறப்பு நிச்சயம். இந்த உடலும் போய் எல்லாம் போய் ஒன்று மட்டும் உண்மை, நாங்கள் செய்கிற நற்காரியங்கள் எங்களை ஒரு நல்ல இடத்துல போய் சேர்த்து விடும். எங்களோட ஆத்மா, நாங்கள் அதில் நம்பினால், நான் அதை முழுமையாக நம்புகிறேன்.
எல்லாமே எங்களை பொய்யாக சூழ்ந்திருக்கிற நேரத்தில் அந்த உண்மையான ஒரு விஷயத்தை இறைவன் எங்களை அனுப்பி வச்ச முக்கிய நோக்கம் நீ சும்மா வாழ்க்கையில் சாப்பிட்டு படுக்கிறதுக்கு மட்டும் இல்லை, என்ன சந்தோஷமாக்குறேன்டா நான் உருவாக்குற அத்தனை உயிர்வாசிகளையும் நீ பார்த்து கொள்ள வேணும், உன்னை மட்டும் வளர்க்கக்கூடாது, உன் குடும்பத்தை மட்டும் வளர்க்கக்கூடாது, அவர்களுக்கும் நீ உதவி செய்ய வேணுமென்ற அந்த தெய்வ வாக்கு இப்போவும் காதில் ஒடிச்சு கொண்டிருக்கு. நான் என்னுடைய 68 வயதில் என்னுடைய அனுபவத்தை நான் ஒரு பிழையாக சொல்லையில் நீங்களும் அதை அனுபவிக்க வேணும். நீங்களும் அந்த தெய்வ வாக்கை கடைப்பிடித்தால் உங்களுக்கு இறுதியாக நல்ல இடத்துல போய் சேரலாம்ன்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு தான் நான் இதை சொல்லி முடிக்கிறேன். நன்றி. உண்மையிலே இலங்கையின் ஏற்பட்ட சுனாமி பேரலை அனர்த்தமாக இருக்கலாம், அல்லது நாட்டில் ஏற்பட்ட அசாதாரண சூழ்நிலையாக இருக்கலாம், அல்லது வறுமையாக இருக்கலாம். இவற்றினூடாக பாதிக்கப்பட்ட சிறுவர்கள், முதியோர்கள் மற்றும் வாழ்வாதாரத்தை எதிர்பார்த்து காத்திருக்கின்ற பலருக்கும் ஒரு இல்லமாக அமைந்திருப்பதே சிவன் அருள் அமைப்பு. ஆகவே இதனுடைய ஸ்தாபக தலைவர் மதிப்புக்குரிய டாக்டர் ஜெகேந்திரன் நமச்சிவாயம் ஐயா அவர்கள் இன்றைய தினம் நம்முடைய கழகத்துக்கு வருகை தந்திருக்கின்றார்கள். விசேடமாக சிவன் அருள் சிறுவர் இல்லத்தினுடைய 20 ஆண்டுகள் பூர்த்தியை முன்னிட்டு தாயகத்துக்கு வந்திருக்கின்ற எங்களுடைய மதிப்புக்குரிய டாக்டர் ஜெகேந்திரன் நமச்சிவாயம் ஐயா அவர்களுக்கு இந்த நிகழ்ச்சியிலும் கலந்து கொண்டமைக்காக எங்களுடைய நேத்ரா உறவுகள் சார்பாகவும் இலங்கை ரூபவாணி கூட்டுத்தாபனம் இது தேசிய அலைவரிசை, ஆகவே ஒரு தேசிய மனப்பாங்கோடு செயற்படுகின்ற உங்களுக்கு நாங்கள் உளமார்ந்த நன்றிகளை தெரிவிக்க கடமைப்பட்டுக்கின்றோம். உங்களுடைய சேவைகள் மென்மேலும் தொடர வேண்டும். மக்கள் சேவையை மகேசன் சேவை. ஆகவே தன்னலம் பாராது புறநலன் கருதி செயற்படுகின்ற உங்களுடைய பணிக்கு எல்லாம் வல்ல இறைவன் துணை புரிய நாங்களும் இறைவனை பிரார்த்திக்கின்றோம். மிக்க நன்றி ஐயா. மிக்க நன்றி.